கடலோரத்து குடிசைகள். கோவிலின் மேற்கு புறமாக அமைந்திருக்கும் அந்த அறை வீட்டின் முன்புற விராந்தையில் போடப்பட்டிருந்த நாட்காலியில் அமர்ந்தபடி கோவிட் காணைக்குள் தலைநிமிர்ந்து நிற்கும் தென்னை மரங்களின் இடைவெளிக்குள்ளால் தெரியும் ரோட்டையும் ஐஸ் கொட்டில்களையும் விரிந்து கிடக்கும் கடலையும் சலனமற்று பார்த்து கொண்டிருக்கிறார் வணக்கத்திற்குரிய மரிய சேவியர் சுவாமியார். சமையல்காரன் ஞானம் ஆசன கோவிலுக்கு சற்று முன்னர் தான் போயிருந்தான். இரவு நோவினைக்கு முன் அவன் வந்து விடுவான். பாட்டு பழக்கத்திற்காக இயேசுதாசன் மாஸ்டரை வரச் சொல்லும் என்று அவர்தான் ஞானத்தை அனுப்பியிருந்தார். முதல் நன்மை பெறும் சிறுவர்களுக்கு செபம் படிப்பிக்க இருப்பதனால் பாட்டு பழக்குவதற்கு அவரால் முடியாதிருந்தது. பங்குனி திருநாள் ஆரம்பத்தை முன்னிட்டு அவர் முதல் தினம்தான் அந்த மீசாம் கோவிலுக்கு வந்திருந்தார். நீண்ட 16 வருடங்களுக்குப் பிறகு அவரது காலடி அந்த மண்ணில் பதிந்திருக்கிறது. தான் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணையும் உருண்டு புரண்ட அந்த கடற்கரையையும் நீந்தி விளையாடிய அந்த கடலையும் மெய்மறந்து பார்த்து கொண்டிருப்பதில் ஒரு ஆத்ம திருப்தியை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த புனித சவேரியர் கோவிலில் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அவர் முதல் நன்மை பெற்றதும் உறுதி பூசுதல் பெற்றுக்கொண்டதும் அதே கோவில்தான். இப்போது ஒரு குருவானவராக அவர் அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார். பங்குனி வெயிலை கிழித்தபடி உப்பு காற்று கடலிலிருந்து மெல்ல வீசுகிறது. அறை வீட்டின் பக்கத்தில் சடைத்து நிற்கும் வேப்பமரத்தின் இலைகள் சலசலத்து ஓய்கின்றன. இந்த அகோர வெயிலுக்கு வேப்பமரமும் கடல் காத்தும் இல்லாது விட்டால் பெரிய கரைச்சலாய்த்தான் இருக்கும். தேவனே, என்ன வெயில், என்ன வெயில்! அவர் மெதுவாக முனகிக் கொண்டார். இந்த வேப்ப மரத்துக்கு ஒரு 100 வயதாவது இருக்கும். முற்றி வடித்து பட்டைகள் விரிந்து கிளைகளை நீட்டியிருக்கும் அந்த மரத்தை பார்த்தபடி அவர் தமக்குள் பேசிக்கொண்டார். யாரோ பிசி நடுப்பதற்காக வேப்ப மரத்தின் பட்டைகளை வெட்டியிருந்தார்கள். அதன் இடுக்குகளுக்குள்ளால் பூசை பாத்திர நிறத்தில் பிசின் கசிந்து இறுகி காய்ந்து அதை பார்க்கும்போது சிறுவயதில் அவரும் அவரது தம்பி எட்வர்ட்டும் அம்மரத்தில் பிசினெடுக்க கத்தியுடன் வந்து கத்தியினால் பிசினை கொத்தி கொத்தி எடுத்த ஞாபகம் துளிர்விட மெல்ல புன்முறுவல் பூத்தார் அடிகளார். அவரது இளமை காலத்தின் பசுமையில்தான் எவ்வளவு ரம்மியமான நினைவுகள்! பின்னேரம் எலிசபெத்தின் பிள்ளைக்கு ஞான ஸ்நானம் வாரதென்று சொன்னவர். ஞானம் கூறிய வார்த்தைகள் அவருள் நுரைத்து வந்தன. நான் தூக்கி திரிஞ்ச பிள்ளை இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு தாய். திருச்சபைக்கு கட்டுப்படாமல் விக்கினமுள்ள உறவுக்காரனை கல்யாணம் முடிச்சு இப்ப பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும் விரும்பி வந்திருக்கிறோம். இப்ப ஆர்தான் திருச்சபைக்கு கட்டுப்படுகிறோம். அவர் நெடுமூச்செறிந்தார். காலையில் வீடு தரிசிக்கச் சென்ற இடத்தில் தான் அவரது தம்பி எட்வர்ட் பற்றிய செய்திகள் கிடைத்தன. சம்மாட்டியார் நீக்கிலாஸ் அதனை அழுத்தமாகவும் கேலியாகவும் கூறினார். அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ஊரிலே கலாதியல் செய்கிறான். எளிய சாதிகளோட எல்லாம் கூட்டமும். சுவாமியாரால் அதனை நம்ப முடியாதிருந்தது. கோவிலின் பழைய சங்கிலித்தாம் தேவ சகாயத்தின் மகன், ஒரு வணக்கத்திற்குரிய பிதாவின் தம்பி கோவிலுக்கு வராதிருப்பதும் கடவுள் இல்லை என்பதும் அவருக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. சத்தியமாய் பாருங்கோ, உங்களுக்காக பார்க்கிறோம், இல்லாட்டி போலீசிலை பிடிச்சு கொடுத்து போடுவோம். ஓட்டு போடாதது எண்ணுறதும் சங்கம் வைக்கிறதும் கூலி பிரச்சனை கிளப்புறதும் நான் ஒரு இந்தியக்கார பொடியனை என்ற வள்ளத்திலே இருந்து விலத்தி போட்டேன் என்றதுக்காக தானும் விலத்திட்டான். இப்ப வேற ஆக்களும் என்னட்ட வாராங்கள் இல்லை. அவன் சொல்லுறான், விலத்தின பொடியனை எடுத்தால் தானாம் வருவனண்டு. நீங்கள் அவனுக்கு புத்தி சொல்ல வேணும் சுவாமி. சம்மாட்டியாரின் பேச்சு மரிய சேவிய சுவாமியாருக்கு எட்வர்ட்டின் மீது மிகுந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் கிளறியது. சிறுவயதில் சுவாமியாரை விட மிக பொறுமைசாலியாக எட்வர்ட் இருந்தது அவருக்கு தெரியும். இப்போது நான் தம்பியை கண்டு கதைக்கிறேன். சம்மாட்டியாரை சமாதானப்படுத்தினார் சுவாமியார். வீடு தரிசிப்புக்கென எவ்வளவு களைகூர்ந்த எண்ணத்துடன் அவர் புறப்பட்டார். யாவும் வியாக்குலவாதையாக மாற அவர் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கினார். நீண்ட நெடு வருடங்களின் பின் அவர் தம் சொந்த மண்ணில் கால் பதித்திருக்கிறார். அவர் செமினரிக்கு போய் குருவாகி ரோம், பாரிஸ் என்று வெளிநாடுகள் சென்று ஒரு நரை கண்ட அரைக்கிழமமாக மூக்கு கண்ணாடியும் முகச்சுருக்கத்துடனும் புனித சவேரியர் கோவில் பங்குக்கு வந்துள்ளார். பலருக்கு அவரை சட்டென அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நான் சகாயத்தின்றை மகன் என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்த வேண்டியிருந்தது. பல கிழவர்கள் அவரை சந்தோஷத்தோடு பார்த்து அளவலாவினார்கள்.
தோத்திரம் சுவாமி என்று அவர்கள் கூறும்போது அவர் மிகுந்த சங்கோசப்பட்டார். தமது உறவினர் ஒருவன் தாம் தூக்கி வளர்த்த பிள்ளை தமது கோவிலுக்கு பங்குக்குருவாக வந்திருந்தமை அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருந்தது. பலர் அவரது தாயையும் தந்தையையும் நினைவு கூர்ந்து கண்கலங்கினார்கள். அவர் ரோம் நகரில் இருந்த காலத்தில்தான் அவருடைய தகப்பனார் இறந்து போன தந்தி கிடைத்தது. அவர் வராமலேயே அவரது தகப்பனாரின் நல்லடக்கம் முடிந்து போயிற்று. சொந்த மண்ணில் காலடி வைத்த அன்று மாலையே தமது தகப்பனாரின் கல்லறைக்கு சென்று அவருக்காக ஜபித்துவிட்டு அவர் வந்திருந்தார். தம்பி எட்வர்ட் பற்றிய நினைவுகள் அவருள் எழுந்தாலும் அவர் அவனை சந்திக்கும் வாய்ப்பு இதுவரை கிட்டவில்லை. அவரது மாமாவின் மகள் சாந்தாவைத்தான் அவன் திருமணம் செய்திருப்பதாக அவர் அங்கு வைத்து அறிந்து கொண்டார். 16 வருடத்திற்கு முந்தைய அவர்களது வாழ்க்கை பற்றிய நினைவு அவருள் கிளர்ந்து வந்தது. மாமா வருத்தக்காரன் அப்புதானே. அவர்களுக்கு அடிக்கடி உதவி வந்தவர். சாந்தா நல்ல பிள்ளை. அவர் ஏக்க பெருமூச்சு விட்டார். காலையில் எட்வர்டின் வீட்டினுள் அவர் புகுந்தபோது ஒரு பரவசம் அவருக்குள் பொங்கியது. அது அவர்களின் பரம்பரையான வீடு. தேவ சகாயம் தமக்காகவும் 2 பிள்ளைகளுக்காகவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு. படலையில் நின்று தமது வீட்டை கனநேரம் பார்த்த அவருக்கு பெருமூச்சு ஒன்று வெடித்து கிளம்பியது. வீடு மிக மாறித்தான் போய்விட்டது. கடற்கரை புறமாக அமைந்திருந்த வேலிகள் யாவும் விழுந்து, நிலம் சுவர் யாவும் பிளந்து, கூரை உக்கி, குடத்தடியில் நட்டிருந்த தென்னை மரமாகி குலைகளுடன் அவர் கடப்பை கடந்து அங்கேயே இழுத்து விட்டபடி முற்றத்திற்கு போனார். கடதாசியில் நூலை கட்டி பட்டம் விட்டு கொண்டிருந்த ஒரு சிறுவன் அவரை கண்டு மிரண்டபடி உள்ளே ஓடினான். அழுக்கான தூளியொன்று இறப்பில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. வீட்டில் ஒருத்தரும் இல்லையா என்று மெல்ல குரல் கொடுத்தார் சுவாமியார். வெளியே குரல் கேட்டதும் பையன் ஓடி வந்து கட்டிப்பிடித்த அவசரமும் குசினியிலிருந்து விரைவாக ஒரு பெண் வெளியில் வந்தாள். ஒடியல் மாவை நீரில் நனைத்து பிழிந்த கையை சேலையில் துடைத்தபடி, வாங்கோ சுவாமி என்று அவள் அவரை வரவேற்றாள். அவர் திண்ணையின் குத்துச்சுவரில் அமர்ந்து கொண்டு அந்த பெண்ணை பார்த்தார். நீங்கள் எட்வர்டின்றை மனைவி சாந்தாதானே? அவள் ஓம் என்பது போல தலையசைத்தாள். சிறுவயதில் அவளை கண்டது. இன்று வளர்ந்து 2 பிள்ளைகளுக்கு தாயாகி மெலிந்து. உங்களை அவர் இல்லையோ? அவர் வீசுரத்துக்கு போட்டார். வர கொஞ்ச நேரம் செல்லும். உங்களை அவர் கோயிலுக்கு வாரதில்லையா? நீங்களும் வாரதில்லையோ? அவர் மெதுவாகவும் நிதானமாகவும் கேட்டார். அவர் வாரதில்லைத்தான். ஆனால் என்னை போக வேண்டாமென்று மறைக்கிறேல்ல. அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பையன் தாயின் கால்களை கட்டிப்பிடித்தபடி சேலைக்குள்ளால் சுவாமியாரை எட்டி எட்டி பார்த்து சிரித்தபடி நின்றான். மகனுக்கு என்ன பெயர்? அவர் பையனை பார்த்தபடி கேட்டார். ஞானஸ்நான பெயர் மரிய சேவியர். நாங்கள் ராசா என்றுதான் கூப்பிடுற நாங்கள். அவருக்கு உடம்பு புல்லரித்தது. பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது மாத்திரமல்லாது சுவாமியாரின் பெயரையே மகனுக்கும் சூட்டியுள்ளார்கள். குரலில் நெகிழ்ச்சி பின்ன. என்னை ஆரென்று தெரியுதா என்று கேட்டார் சுவாமியார். அவள் சுவாமியாரை உற்று பார்த்தாள். எங்கோ பார்த்தது போன்ற சலனம், யோசனை. நான் தான் எட்வர்ட் என்ற அண்ணன் மரிய சேவியர், அவர் நிதானமாக கூறினார். சாந்தாவுக்கு மகிழ்ச்சியான பரபரப்பு தோன்றியது. அதோடு ஏதோ ஒரு மனக்குமைச்சலும் அழுகையாக பரிணமிக்க கண்கள் வழியாக நீர் மெல்ல துளித்து முத்தாக தெரித்தது. என்ன பேசுவதென்றே தெரியாமல் அவள் அழுதாள். ஏன் அழுகிறீள்? நான் சாக இல்லை, நல்லாய்த்தான் இருக்கிறேன். தேவ கிருபையால எனக்கு எந்த குறையும் இல்லை. அவர் ஆறுதலாக பேசினார். தூளிக்குள் கிடந்த குழந்தை மெல்லச் சினுங்கியது. அதை மெதுவாக ஆட்டியபடி அவள் பரபரப்பாக பேசினார். தங்களது 2வது பெண் குழந்தை பற்றியும், தங்களது வறுமை பற்றியும், மதிய சாப்பாட்டிற்காக ஒடியல் புட்டு அவிக்கும் தாட்பரியம் பற்றியும், தனது கணவன் படும் கஷ்டங்கள் பற்றியும், அந்த கடலோரத்து குடிசை வாழ் மக்களின் அவலங்கள் பற்றியும் அவள் பேசினாள். சம்மாட்டியார் எட்வர்ட் பற்றி கூறிய எதை பற்றியும் சுவாமியார் அவளிடம் கேட்கவில்லை. பிள்ளைகள் 2ஐயும் சிலுவையிட்டு ஆசிர்வதித்து வீட்டிற்கு புனித நீர் தெளித்து அவர் கூறினார். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். மத்தியானம் தம்பி வந்ததும் கோவிலுக்கு வரச் சொல்லுங்கோ. கணக்க கதைக்க வேணும். பையனை தூக்கி உச்சி மோந்து அவனை கீழே இறக்கி விட்டு நகர்ந்தார் சுவாமியார். பகல் சரியும் நேரம். இதுவரை எட்வர்ட் அவரை காண வரவில்லை. வரமாட்டானோ? கை கடிகாரத்தை பார்த்தார் சுவாமியார். 2:15. ஆண்டவரே, உங்கள் மக்கள் அனைவரையும் காப்பாற்றி அருளும். மனதுள் முணுமுணுத்தார் சுவாமியார். பஸ் ஒன்று ரோட்டில் தரிக்கும் ஓசை. ஞானம் வந்திருப்பானோ? சாய், இப்பதானே போனவன். பசி எடுப்பது போன்ற பிரமை. ஐஸ்பல வானொன்று ஒளி பெருக்கியை அலறவிட்டபடி ரோட்டில் நகர்வது தெரிந்தது. மேசையில் ஞானம் சமைத்து வைத்த உணவுகள். கையெலம்பி மேசையில் குந்தினார். இறைச்சி, முட்டை, மரக்கறி, ஊர் அரிசிச்சோறு, கப்பல் வாழைப்பழம்.
அவருக்கு தொண்டைக்குழி அடைப்பது போன்ற தவிப்பு. எட்வர்ட் வீட்டிலும் அந்த கடலோர குடிசைகள் அனைத்திலும் ஒடியல் புட்டு, மரவள்ளிக்கிழங்கு, கியூவில் நின்று பெற்ற பான், பச்சை தண்ணி, பட்டினி. கொஞ்ச நேரம் அவர் அந்த உணவை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். சாப்பிட மனமே இல்லாதிருந்தது. சாப்பிடுவதற்கு முன்னர் கூறும் செபத்தை முனகிவிட்டு சாப்பாட்டிற்காக கொஞ்சம் வாயில் வைத்துவிட்டு கைகளை கழுவி எழுந்தார் சுவாமியார். அவர் மனம் ஏதேதோ எண்ணங்களை வலை வீசிக் கொண்டிருந்தது. மெதுவாக நடந்து அறை வீட்டின் பின்புறம் போனார் அவர். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். வேப்பமரக் காற்று சற்று இதமூட்ட கண்மூடி நிஷ்டையில் வெளியில் யாரோ செருமும் ஓசை அறை வீட்டை கடந்து பின் விராந்தை வரை கேட்டது. எழுந்து முன்புறம் வந்தார் சுவாமியார். நீங்கள் வரச் சொன்னீங்களாம், சாந்தா சொல்லிச்சுது, அதுதான் வந்த நான். அவரது தம்பி எட்வர்ட் எதிரில் நின்று கொண்டிருந்தான். பரட்டை தலையும் உரமேறிய உடற்கட்டும் முகத்தில் குத்திரும் மீசையும் தாடியுமாக அவனை தன் மூக்கு கண்ணாடிக்குள் பார்த்தார் சுவாமியார். எவ்வளவு வளர்ந்துட்டான், ஒரு 28 வயதுண்டாலும் இருக்கும். தம்பி, ஒரு 11 மணி போல வீட்டுக்கு வந்த நான் குழந்தைகளை பார்த்தேன். நேற்றே நான் இங்க வந்துட்டேன். ஒருத்தருக்கும் என்ன தெரியல. நீ கூட நல்லாய் வளர்ந்துட்டாய். உந்த தாடி மீசையை எடுத்தால் என்ன, தலையெல்லாம் பரட்டையாய் இருக்கு. நல்லாய் கருத்து போனாய். அவர் அன்போடு பேசிக்கொண்டே போனார். எட்வர்ட் எதுவுமே பேசவில்லை. அவன் சலனமற்று நின்றான். உந்த கதிரையில இரு, ஏதேனும் கதையன். எத்தனை வருஷத்திற்கு பிறகு சந்திக்கிறோம். உந்த வேம்பை பார், உதிலை நீயும் நானும் முந்தி பிசினெடுக்கிறது நினைவிருக்கோ? எட்வர்ட் கதிரையில் அமராது நின்றபடியே கதைத்தான். சுவாமியார் சம்மாட்டியாரின் குற்றச்சாட்டை பற்றி கூறிய போது எட்வர்ட் சற்று சூடாகவே பதிலளித்தான். பெட்ரோல் விலை ஏறிட்டது, டீசல் விலை ஏறியிட்டுதென்று பங்கு காசிலை பிடிக்கிறவரிட்டு நாங்கள் எப்படி நிற்கிறது? அந்த மலைநாட்டு பொடியன களவெடுத்ததென்று அநியாயமாய் அடிச்சு துரத்தி போட்டு இப்ப நியாயம் சொல்லுறார். எம்பிமாருக்கும் போலீஸுக்கும் அவர் வால் பிடிக்கலாம், எங்களுக்கு உது சரி வராது. நாங்கள் நியாயத்தின்ற பக்கம்தான் நிற்போம். சுவாமியார் அதிர்ந்து போயிருந்தார். அமைதியான சிறுவனாயிருந்த தம்பியா இவன்? பேரலை கிளப்பிய எட்வர்ட்டின் வாய் சற்று ஓய்ந்தது. சுவாமியார் சிறிது நேரம் அவனை வரிக்க பார்த்தார். நியாயம் முன்றி பக்கம் என்றால் நான் என்ன சொல்லுறது? நீ கிளாஸ் காசுக்காரன். எட்வர்ட் அலட்சியமாக சிரித்தான். நீ கடவுளில்லை என்றியாம், உண்மையாம்? அவர் திடீரென கேட்டார். உண்மைதான். சுவாமிக்கு வாயடித்தது. ஏன் அப்படி சொல்லுறாய்? மதம் அபின் என்றதை உணர்ந்தாளே. அப்ப நீ நீ இந்த கட்சியை சேர்ந்தவனா? கோபத்தோடு கேட்டார் சுவாமியார். ஓம், நான் அந்த கட்சிதான். அந்த கட்சி என்ற கொள்கையில எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீ என்ற தம்பிதானோ? இல்லை, கேட்கிறேன். நீ ஒரு சுவாமியாற்ற தம்பிதானோ? ஆவேசமாக கேட்ட சுவாமியார் எழுந்து நின்றார். நான் ஒரு சுவாமியாற்ற தம்பிதான், ஆனால் சுவாமி இல்லை. அவன் கிண்டலாக பேசினான். அப்ப பைபிள்ல இருக்கிறதெல்லாம் பிழை என்று சொல்றியோ? சுவாமியார் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவன் உடனடியாக பதில் பேசவில்லை. சுவரை வரித்தபடி நின்று பின் நிதானமாக கூறினான். நீங்கள் செத்த பிறகு வார சொர்க்கத்தை பற்றி பேசுறீர்கள். நாங்கள் இப்ப இருக்கிற நரகத்தை பற்றி பேசுறோம். அதை மாத்த பார்க்கிறோம். உதுகளை பேசுறபடியால தான் உங்களோட வீட்டுல வறுமை பஞ்சம். சுவாமியார் இடைமறித்தார். எட்வர்ட் சிரித்தான். ஒவ்வொரு நாளும் கோயிலிலேயே பலி கிடக்கிற சந்தியா அன்னை, பேதுரு அம்மா எல்லோருக்கும் இதாலேயே வறுமையும் கஷ்டமும். மா இல்லை, சீனி இல்லை, பானுக்கு கியூ. இது அண்டண்டாடு உழைக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான். இது விதி இல்லை, சதி. நீங்களும் நீங்கள் கும்பிடுற தெய்வமும் காசுக்காரர் பக்கம்தான். அவன் மூச்சு வாங்க பேசினான். உங்களுடைய பாதை வேறை, எங்கட பாதை வேறை. எங்களை தடுக்காதீங்கோ. தடுத்தாலும் நாங்கள் கேட்க போறேல. அவன் ஆவேசம் தணிந்து குரலை சற்று தாழ்த்தி கொண்டு பேசினான். சற்று நேரம் மௌனமாக நின்று சுவாமியார் சடுதியாக கேட்டார். அப்ப நீ என்னதான் சொல்லுறாய்? பைபிள்ல ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அதுதான் எனக்கு விருப்பமும். அதை சொல்லுறன், கேளுங்கோ. மரங்களின் வேர்களின் அருகே கோடாரிகள் போடப்பட்டுள்ளன. நெற்கனி கொடாத மரங்கள் அத்தனையும் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இதுதான் இஞ்சையும் கெதியில நடக்கும். நம்புங்கோ, நான் வாரன். எட்வர்ட் படி இறங்கி நடந்தான். சுவாமியார் அவன் போவதை பார்த்தபடி விக்கித்து நின்றார். கடலில் அலைகள் பேரோசையோடு மோதுமொழி பெரிதாக கேட்டது.